இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது cardiac muscle and cardiac output in human circulatory system, in body fluids and circulation. Cardiac muscle, the events that occur at the beginning of the heartbeat and last until the beginning of the next beat is called cardiac muscle. இப்போ ஒரு ஹார்ட் பீட் பிகின் ஆகும்போது பிகின் ஆகி அதை முடிஞ்ச பிறகு இன்னொரு ஹார்ட் பீட் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதுக்கு நடுவில் நடக்கிற சில சீக்வன்ஸை தான் கார்டியாக் சைக்கிள். ஸோ ஒன்று ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சு இன்னொன்று ஸ்டார்ட் ஆகுது, அதை தான் கார்டியாக் சைக்கிள்னு சொல்லுவோம். ஸோ இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 0.8 செகண்ட்ஸ். அண்ட் நான் என்னென்ன ஈவெண்ட்ஸ் இதில் எடுக்குது அதாவது இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து phase 1 ventricular diastole. The pressure in the auricles increases than that of the ventricular pressure. இப்போ ஆரிக்கலில் இருக்கிற ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகிறதுனால வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் கம்மியாக தெரியுது. ஸோ அதனால் ஏவி, தட் இஸ் ஆரிக்லோ வென்ட்ரிகுலர் வால்வ் இருக்கு இல்லையா, ஆர் ஓப்பன் while the semilunar valves are closed. ஸோ ஏவி வால்வ் வந்து ஓப்பன் ஆகுது அண்ட் செமிலுனார் வால்வ் வந்து க்ளோஸ் ஆகுது. blood flow from auricles into the ventricle passively. ஓகேவா? ஸோ இப்போ நாம் இதை பார்க்கலாம். இப்போ இங்கே வென்ட்ரிகுலர் டயஸ்டோல். ஸோ இந்த வென்ட்ரிகுலர் டயஸ்டோலில் இது வந்து ஆரிக்கல், இது வென்ட்ரிக்கல். ஓகேவா? இந்த ஆரிக்கலில் பிளட்டு வந்து ரிசீவ் ஆகி வச்சிருக்கு. ஓகேவா? அண்ட் இப்போ அதாவது இந்த பிளட் அதிகமாக இருக்கிறதுனால, ஓகே, ரிசீவ் பண்ணி அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஆரிக்கலில் ப்ரெஷர் ஏற்பட்டுச்சு. ஆனால் எதை விட அதிகமாக இருக்குன்னா இந்த வென்ட்ரிக்கலை விட அதிகமாக இருக்குது. அப்படி அதிகமாக இருக்கிறதுனால இங்கே இருக்கிற அந்த வால்வ், ஏவி வால்வ், அது ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிறதுனால வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் கம்மியாக இருக்கிறதுனால இங்கே இருக்கிற செமிலூனார் வால்வ் க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த வால்வ் ஓப்பன் ஆனதுனால இங்கே இருக்கிற பிளட்டு எங்கே ஃபில் ஆகுது, எங்கே போகுது? வென்ட்ரிகல்ஸ்க்கு போகுது. ஆரிக்கல்ஸில் இருந்து வென்ட்ரிகல்ஸ்க்கு பிளட்டு போகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் phase 2 atrial systole. The atria contracts while the ventricles are still relaxed. இப்போ ஆரிக்கல்ஸ் வந்து சுருங்குது, ஆனாலும் வென்ட்ரிகல்ஸ் வந்து ரிலாக்ஸாக தான் இருக்காங்க. ஓகே, the contraction of the auricle pushes maximum volume of blood to the ventricles until they reach the end diastolic volume. இப்போ இந்த கண்ட்ராக்ஷன் வந்து ஆரிக்கல்ஸில் ஏற்படுது இல்லையா, அந்த சுருங்க ஆரிக்கல்ஸில் இருக்கிற பிளட் எல்லாமே எங்கே போகுது? வென்ட்ரிகல்ஸ்க்கு போகுது. அந்த வென்ட்ரிகல்ஸ்க்கு எது வரையும்னா அந்த வென்ட்ரிகல்ஸில் இடிவி எண்ட் டயஸ்டோலிக் வால்யூமை ரீச் ஆகிற வரையும் பிளட்டு வந்து வென்ட்ரிகல்ஸில் ஃபில் ஆகுது. EDV is related to the length of the cardiac muscle fiber. ஸோ EDVயை நம்ம யாரோட ரிலேட் பண்ணி பார்க்குறோம்னா கார்டியாக் மசில் ஃபைபரோட லென்த்தோட நம்ம ரிலேட் பண்ணுறோம். இப்போ இந்த மசில் வந்து எவ்வளோ ஸ்ட்ரெச் ஆகுதோ, நம்ம எவ்வளோ மசிலை இழுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மசில் ஸ்ட்ரெச் ஆக இடிவி அண்ட் ஸ்ட்ரோக் வால்யூம் கிரேட்டராக இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள். ஓகே, ஸோ இது நம்ம ஃபில் ஆனது, இங்கே வால்யூம் அதாவது வென்ட்ரிகுலர் ஃபில்லிங் நடக்குதுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா. இப்போது இந்த ஆரிக்கல்ஸ் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ சுருங்க இந்த ஆரிக்கல்ஸில் இருக்கிற பிளட் எல்லாம் வென்ட்ரிக்கலுக்கு போகுது. ஆனாலும் இந்த வென்ட்ரிக்கல் வந்து ரிலாக்ஸாக இருக்குது, ஆரிக்கல் கண்ட்ராக்டாக இருக்குது. ஓகே, ஆரிக்கல் வந்து கண்ட்ராக்டாக இருக்குது. கண்ட்ராக்டனா சுருங்கிறதுனால ஆரிக்கல்ஸில் இருக்கிற பிளட் எல்லாம் வந்து வென்ட்ரிகல்ஸ்க்கு போகுது. ஸோ அந்த வென்ட்ரிகல்ஸ்க்கு போகும்போது எது வரையும் அந்த போயிட்டுருக்கு அந்த பிளட்டு வந்து இந்த வென்ட்ரிகல்ஸ் வந்து இடிவி எண்ட் டயஸ்டோலிக் வால்யூம் ரீச் ஆகிற வரையும் போகுது. இந்த எண்ட் டயஸ்டோலிக் வால்யூம் வந்து எதோட ரிலேட் பண்ணுறாங்கன்னா லென்த் ஆஃப் த கார்டியாக் மசில் ஃபைபரோட ரிலேட் பண்ணுறாங்க. இப்போ இங்கே இருக்கிற இந்த கார்டியாக் மசில் ஃபைபர் வந்து ஸ்ட்ரெச் ஆச்சுன்னா, பெருசாச்சுன்னா,
இழுத்தோம்னா பெருசாகலையே, ஸ்ட்ரெச் ஆச்சுன்னா அப்போது யாரோட வால்யூம் அதிகமாகுது? EDV, that is end diastolic volume and stroke volume greater-ஆக இருக்கு. ஓகே, இதுதான் atrial systole. ஓகே, next phase 3. Ventricular systole, isovolumetric contraction. The ventricular contraction forces the AV valves to close and increases the pressure inside the ventricles. இப்போ இந்த ventricular contraction ventricle சுருங்குது. அந்த சுருங்கும் போது AV valve வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. AV valve க்ளோஸ் ஆன உடனே இன்னும் ventricle அதிகமாக pressure ஏற்படுது. So the blood is then pumped from the ventricles into the aorta without change in the size of the muscle fiber, length and ventricular chamber volume. Is called isovolumetric contraction. இப்போ வந்து ventricle சுருங்கிறதுனால AV வந்து valve வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு, அதனால வந்து ventriclesல இன்னும் ப்ரெஷர் அதிகமாயிடுச்சு. ஸோ ப்ரெஷர் அதிகமானதுனால பிளட் எல்லாம் வந்து வென்ட்ரிகல்ஸ்ல இருந்து அயோட்டாக்கு போக ஆரம்பிக்குது. பம்ப் பண்ணி போகிறோம். பம்ப் பண்ணி போகும்போது இந்த மசில் ஃபைபரோட லென்த்தும் சைஸும் வென்ட்ரிக்கல் சேம்பரோட லென்த்தும் சைஸும் சேஞ்ச் ஆகலை. ஸோ அந்த கண்டிஷனை தான் ஐசோவால்யூமெட்ரிக் கண்டிஷன் சொல்லுவோம். ஓகே, இப்போ இங்கே பார்க்கலாம். இதுதான் ஐசோவால்யூமெட்ரிக் கண்ட்ராக்ஷன். இப்போ மேலே இருந்து, அதாவது இங்கே உங்களுக்கே தெரியும் டார்க்காக பிளட், அதாவது இங்கே பிளட்டு வந்து ஃபில் ஆயிருக்கு. வென்ட்ரிகல்ஸ் ரைட் ஆர் லெஃப்ட் வென்ட்ரிகல்ஸில் பிளட்டு வந்து ஃபில் ஆயிருக்கு. ஓகே, ஃபில் ஆகும்போது எது க்ளோஸ் ஆயிடுச்சு? இந்த வென்ட்ரிகுலர் கண்ட்ராக்ஷன் ஆகல. எது க்ளோஸ் ஆயிடுச்சு? ஆரிக்ளோ வென்ட்ரிகுலர் வால்வ்ஸ் இந்த பக்கமும் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. நத்திங் பட் த பைகஸ்பிட் ட்ரைகஸ்பிட் வால்வ்ஸ் தான் அது க்ளோஸ் ஆயிடுச்சு. க்ளோஸ் ஆன உடனே இந்த வென்ட்ரிகல்ஸில் ப்ரெஷர் அதிகமாச்சு. ப்ரெஷர் அதிகமானதுனால இந்த பிளட்டு வந்து பம்ப் பண்ணி அயோட்டா வழியாக போக ஆரம்பிச்சுது. அப்படி போன பின்னும் பிளட்டு வந்து போன பின்னும் இந்த வென்ட்ரிகுலர் சேம்பரோட சைஸு, மசில் ஃபைபரோட சைஸ் அண்ட் லென்த்து எதுவுமே மாறாமல் இருக்கிறதுனால அதுக்கு பேர் வந்து ஐசோவால்யூமெட்ரிக் கண்ட்ராக்ஷன்ற பேர். அதுதான், அதனால தான் அது ஐசோவால்யூமெட்ரிக் கண்ட்ராக்ஷன் சொல்கிறாங்க. ஏன்னா சேமாகவே இருக்குது. பிளட்டு ஃப்ளோ வெளியில் போன பிறகு கூட இந்த வென்ட்ரிகல்ஸோட சேம்பர் அண்ட் சைஸ் சேம்பரோட சைஸ் அண்ட் லென்த்தும் மசில் ஃபைபரோட சைஸ் அண்ட் லென்த்தும் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஃபேஸ், வென்ட்ரிகுலர் சிஸ்டோல், வென்ட்ரிகுலர் எஜெக்ஷன். வென்ட்ரிகுலர் சிஸ்டோல், வென்ட்ரிகுலர் எஜெக்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். இன்க்ரீஸ்ட் வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் forces the semilunar valves to open and the blood is ejected out of the ventricular without backflow of blood. இப்போ இன்க்ரீஸ், அதாவது வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆக எங்கே இன்க்ரீஸ் ஆகுது? வென்ட்ரிகல்ஸில் இன்க்ரீஸ் ஆக அது போயிட்டு செமிலூனார் வால்வை ஓப்பன் பண்ண சொல்லுது. செமிலூனார் வால்வும் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆன பிறகு பிளட்டு வந்து எஜெக்ட் ஆகுது. வென்ட்ரிகல்ஸில் இருந்து வெளியில் போகுது. அது திரும்ப எங்கே வரக்கூடாது? வென்ட்ரிகல்ஸ்குள்ளே வராத மாதிரி பிளட்டு வந்து வென்ட்ரிக்கலை விட்டு வெளியில் போகுது. ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் த end of the systolic volume, ESV. ஸோ இந்த பிளட்டு வந்து வென்ட்ரிகல்ஸை விட்டு வெளியில் போகுது இல்லையா, அதுதான் எண்டு பாயிண்ட். எதுக்கு? இந்த பாயிண்ட் தான் end of the systolic volume, ESV. ஸோ இப்போ நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இதுதான் வென்ட்ரிகுலர் எஜெக்ஷன். இந்த டயக்ராம் தான் வென்ட்ரிகுலர் எஜெக்ஷன். இப்போ இந்த பிளட்டு வந்து வென்ட்ரிகல்ஸில் ப்ரெஷர் அதிகமாக ஏற்பட்டதுனால இங்கே இருக்கிற அந்த செமிலூனார் வால்வ் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ண உடனே இந்த பிளட்டு வந்து செமிலூனார் வால்வ் வழியாக வெளியில் வென்ட்ரிகல்ஸை விட்டு வெளியில் போகுது, எஜெக்ட் ஆகி வெளியில் போகுது. ஸோ இதை தான் நம்ம வென்ட்ரிகுலர் எஜெக்ஷன்னு சொல்கிறோம். ஸோ இந்த பாயிண்ட்டை தான் எண்ட் ஆஃப் சிஸ்டோலிக் வால்யூம், ESV ன்னு சொல்கிறோம். ஓகேவா? Okay. So phase 5,
Ventricular diastole. The ventricles begins to relax. Pressure in the arterioles exceeds ventricular pressure, resulting in the closure of semilunar valves. இப்போ இந்த ventricles எல்லாம் கண்ட்ராக்ட், அதாவது கண்ட்ராக்டாக இருக்கிறது அதெல்லாம் வந்து ரிலாக்ஸ் ஆகுது. ரிலாக்ஸ் ஆகும்போது ஆரிக்கல்ஸில் ப்ரெஷர் அதிகமாகுது. யாரை விட? வென்ட்ரிகுலர் ப்ரெஷரை விட. ஸோ ரிசல்ட் இதனால் எது க்ளோஸ் ஆகுது? செமிலூனார் வால்வ்ஸ் க்ளோஸ் ஆகுது. ஸோ த ஹார்ட் ரிட்டர்ன்ஸ் டு த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கார்டியாக் சைக்கிள். ஸோ எல்லாம் செமிலூனார் வால்வ் க்ளோஸ் ஆயாச்சு, வென்ட்ரிகல்ஸ் ஃப்ரீ ஆயாச்சு, ஆரிக்கலில் ப்ரெஷர் அதிகமாச்சு. இப்படி ஆச்சுன்னா அது எந்த ஸ்டேஜ்? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அதாவது வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இப்போது எல்லாமே அதாவது இது போன பிறகு எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா வென்ட்ரிக்கல், அதாவது எங்கே ப்ரெஷர் அதிகமாக இருக்குது? ஆரிக்கல்ஸில் ப்ரெஷர் ஏற்பட்டுடுச்சு, வென்ட்ரிக்கல்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆயாச்சு, இங்கே இருந்த செமிலூனார் வால்வ் க்ளோஸ் ஆயாச்சு. ஸோ அதனால் ஹார்ட் திரும்பியும் ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கு வந்தாச்சு. ஓகேவா? அப்போது ஒரு கார்டியாக் சைக்கிள் முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட், cardiac output. The amount of blood pumped out by each ventricle per minute is called cardiac output. CO சொல்லலாம். இப்போது blood ஒரு நிமிஷத்துக்கு வென்ட்ரிக்கல்ல இருந்து வெளியில் வருது இல்லையா? blood வந்து ஒரு நிமிஷத்துக்கு வென்ட்ரிக்கல்ல இருந்து வெளியில் வர அந்த பிளட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கார்டியாக் அவுட்புட். அதாவது ஹார்ட்டோட வென்ட்ரிக்கல்ஸ்லேருந்து பிளட்டு வெளியில் வருது. எந்த ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பிளட்டு வெளியில் வருதோ அதுதான் கார்டியாக் அவுட்புட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலான்றதை சொல்கிறேன். இட் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ஹார்ட் ரேட் அண்ட் ஸ்ட்ரோக் வால்யூம். ஸோ ஹார்ட் ரேட்னா ஹெச்ஆர் அண்ட் ஸ்ட்ரோக் வால்யூம்னா எஸ்வி. ஸோ இதை நம்ம சிம்பிளாக கூட CO is equal to HR into SV அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஹார்ட் ரேட் ஆர் பல்ஸ் இஸ் த நம்பர் ஆஃப் பீட்ஸ் பெர் மினிட். ஹார்ட் ரேட்டை நம்ம எப்படி நிர்ணயிக்கணும்? ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை பீட்ஸ் வருது? நார்மலாக அடல்ட்டில் வந்து 70 to 72. ஸோ ஒன்று பல்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை ஹார்ட் ரேட். ஸோ பல்ஸ் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு சிஸ்டோலிக் ப்ரெஷர் மைனஸ் டயஸ்டோலிக் ப்ரெஷர். ஸோ பல்ஸ் ப்ரெஷரை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? சிஸ்டோலிக் ப்ரெஷர் மைனஸ் டயஸ்டோலிக் ப்ரெஷரை வச்சு கால்குலேட் பண்ணுவோம். அப்போது ஸ்ட்ரோக் வால்யூம்னா என்ன? எஸ்வி. எஸ்வி இஸ் த வால்யூம் ஆஃப் பிளட் பம்ப்டு அவுட் பை ஒன் வென்ட்ரிக்கல் வித் ஈச் அதர். அதாவது எவ்வளோ வால்யூம் ஆஃப் பிளட்டு வந்து பம்ப் அவுட் ஆகிருக்கு எதுலேருந்து? வென்ட்ரிக்கல்ஸில் இருந்து ஒவ்வொரு பீட்டுக்கும். இப்போ ஒரு துடிப்புக்கும் வென்ட்ரிக்கல்ஸில் இருந்து ஒரு வென்ட்ரிக்கல், ரெண்டு இல்லை, ஒரு வென்ட்ரிக்கல்ல இருந்து எவ்வளோ பாடி ஒரு வென்ட்ரிக்கல்ல இருந்து எவ்வளோ பிளட்டு வந்து வெளியில் வருதோ அந்த வால்யூம், அந்த பிளட்டோட வால்யூம் வந்து நம்ம ஸ்ட்ரோக் வால்யூம்னு சொல்கிறோம். எஸ்வி டிபெண்ட்ஸ் ஆன் வென்ட்ரிகுலர் கண்ட்ராக்ஷன். ஸோ இந்த எஸ்விலேயே ஸ்ட்ரோக் வால்யூம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? வென்ட்ரிகுலர் கண்ட்ராக்ஷனை வச்சு தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக். ஏன்னா வென்ட்ரிகல்ஸ்லேருந்து பிளட் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு இல்லையா, வெளியில் வந்துட்டுருக்கு, அதனால அது வந்து ஸ்ட்ரோக் வால்யூம். ஸோ டு இன்க்ரீஸ் த கார்டியாக் அவுட்புட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா எதோட இன்க்ரீஸ் பண்ணணும்? ஸ்ட்ரோக் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லைனா ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லைனா இது ரெண்டுத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணாலும் கார்டியாக் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ CO, that is cardiac output, is equal to HR into SV. HR na heart rate, SV na stroke volume. Stroke volume represents the differences between EDV, the amount of blood that collects in a ventricle during diastole, and ESV, the volume of blood remaining in the ventricles after contraction. So SV நம்ம எப்படி சொல்லலாம்னு பாருங்க. இந்த இது SV is equal to EDV minus ESV. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த வென்ட்ரிகுலர் அது டயஸ்டோல் நடக்கும்போது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பிளட்டை வென்ட்ரிக்கல் கலெக்ட் பண்ணியிருக்கு அதுதானே EDVன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ESV வந்து எவ்வளோ வால்யூம் ஆஃப் பிளட்டு வெளியில் போன பிறகு, அதாவது வென்ட்ரிகுலர் கண்ட்ராக்ஷன் ஆன பிறகு வென்ட்ரிக்கிளில் இருக்குது. ஓகே, வென்ட்ரிகுலர் கண்ட்ராக்ஷன் பிளட்டில், அதாவது வெளியில் போன பிளட்டுக்கு அப்புறம் கண்ட்ராக்ஷன் ஆன பிறகு
எவ்வளோ பிளட்டு திரும்ப மிச்சம் இருக்கிற பிளட் வென்ட்ரிக்கலில் எவ்வளோ இருக்குது. ஸோ அதை தான் நம்ம வந்து எஸ்வி, அந்த டிஃப்ரென்ஸ் இடிவி மைனஸ் இஎஸ்வியை இல்லை இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் எஸ்வின்னு சொல்கிறாங்க. According to Frank and Starling, the law of the heart, the critical factor controlling SV is the degree to which the cardiac muscle cells are stretched just before they contract. So Frank and Starling வந்து law of heart கொடுத்திருக்காங்க, ஒரு கிரிட்டிக்கல் ஃபேக்டரை வச்சிருக்காங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கார்டியாக் மசிலில் இருக்கிற செல்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகிறதும் அப்புறமா கண்ட்ராக்ட் ஆகிறதும், பிஃபோர் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் கண்ட்ராக்ட் ஆகும்போது ஒரு டிகிரியை வச்சுருக்காங்க. அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கண்ட்ரோல் பண்ணுற ஃபேக்டருக்கு பேர் வந்து கிரிட்டிக்கல் ஃபேக்டர். The most important factor stretching cardiac muscle is the amount of blood returning to the heart and distending its ventricle venous return. இப்போ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னன்னா, கார்டியாக் மசில் ஸ்ட்ரெச் ஆகும்போது எவ்வளோ பிளட்டு வந்து ஹார்ட்டுக்கு திரும்ப வருது, அப்புறமா எவ்வளோ டிஸ்டெண்டிங், அதாவது வென்ட்ரிகல்ஸை விட்டு போகுது, வீனஸில் ரிட்டர்ன் பண்ணுறது, வென்ட்ரிகல்ஸை விட்டு வீனஸ்க்கு போகிறது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஒரு ஃபேக்டர், அந்த கிரிட்டிக்கல் ஃபேக்டரை நம்ம நிர்ணயிக்க முடியும். டியூரிங் விகரஸ் எக்ஸசைஸ் SV may doubled as a result of venous return. அதாவது நம்ம பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணும்போது ஏன்னா பிளட்டு வந்து வீனஸ்க்கு போகுது டபுளாக, இந்த ஸ்ட்ரோக் வால்யூமில், அதாவது வென்ட்ரிகல்ஸ்லேருந்து வீனஸ்க்கு பிளட்டு வந்து டபுளாக போகுது. ஹார்ட் பம்பிங் ஆக்ஷன் நார்மலி மெயின்டைன்ஸ் அ பேலன்ஸ் பிட்வீன் கார்டியாக் அவுட்புட் அண்ட் வீனஸ் ரிட்டர்ன். இந்த ஹார்ட் பம்பிங் ஆக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த பம்ப் பண்ணுற ஆக்ஷன் அவங்க வந்து பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. எது ரெண்டுத்துக்கும், கார்டியாக் அவுட்புட்டுக்கும் வீனஸ் ரிட்டர்னுக்கும். Because the heart is a double pumped, each side can fail independently of the other. So இந்த டபுள் பம்ப்னா அந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் வந்து டபுள் பம்ப்னு சொல்கிறாங்க. இது ஃபெயில்ஸ் இண்டிபெண்ட்டாகவும் ஃபெயில் ஆகலாம், ஒரு பக்கம் வேலை செய்யலாம், இன்னொரு பக்கம் ஃபெயில் ஆகலாம், அதை தான் சொல்கிறாங்க. If the left side of the heart fails, it results in pulmonary congestion. ஸோ இந்த ஹார்ட்லேயே லெஃப்ட் சைடோட ஹார்ட் வந்து ஃபெயில் ஆச்சுன்னா அது எதனால்னா பல்மரி கன்ஜெக்ஷன். பல்மரின்னா என்னது, லங்ஸோட கன்ஜெக்ஷனால தான் அது நடக்குது. அதுவே ரைட் சைடு ஃபெயில் ஆச்சுன்னா அது பெரிஃபரல் கன்ஜெக்ஷன், இந்த ஓரத்தில் ஏற்படுற கன்ஜஸ்டட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது அதனால் ஃப்ரீயாக இல்லாமல் இருக்கிறதுனால ஏற்படுறது தான், அதனால தான் ஹார்ட் வந்து ஃபெயில் ஆகுது. ஓகேவா? Frank-Starling effect protect the heart from abnormal increase in the blood volume. இவங்களோட எஃபெக்ட் இருக்கு இல்லையா, இவங்க சொன்ன அந்த லா இருக்கு இல்லையா, அது எதை ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டை அப்நார்மல் இன்க்ரீஸ், பிளட் வால்யூம் வந்து ஹார்ட்டுக்குள்ளே அப்நார்மலாக இன்க்ரீஸ் ஆகாமல் தடுக்குது. நெக்ஸ்ட் பிளட் ப்ரெஷர். ஸோ பிளட் ப்ரெஷர் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஹாஸ்பிட்டலில் போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அதாவது நம்மளோட கையில் வந்து இந்த மாதிரி கட்டிட்டு ஒரு பக்கம் பம்ப் பண்ணுவாங்க, இன்னொரு பக்கம் வந்து அந்த இதை பார்த்துட்ருப்பாங்க எவ்வளோ ஏறுது இறங்குது, அதாவது அந்த diastolic and systolic pressure நிர்ணயிக்கிறது. Blood pressure is a pressure exerted on the surface of the blood vessels by the blood. ஸோ இந்த blood pressure என்றது ப்ரெஷர், இது வந்து அந்த blood vesselsோட சர்ஃபேஸில், இப்போ blood வெசல்ஸ்குள்ளே ஒரு ப்ரெஷர் ஏற்படுது. ஸோ அது வந்து பிளட் அதுக்குள்ளே போகும்போதும் ஏற்படலாம். ஓகேவா? திஸ் ப்ரெஷர் சர்க்குலேட்ஸ் த பிளட் த்ரூ ஆர்ட்ரிஸ், வெயின்ஸ் அண்ட் கெப்பிலரி. ஸோ இந்த ப்ரெஷர் வந்து எங்கெல்லாம் இருக்குன்னா ஆர்ட்ரிஸ், வெயின்ஸ் அண்ட் கெப்பிலரிஸ், இதுதான் பிளட் வெசல்ஸ், இதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தெர் ஆர் 2 types ஆஃப் ப்ரெஷர், சிஸ்டோலிக் ப்ரெஷர் அண்ட் டயஸ்டோலிக் ப்ரெஷர். ஸோ 2 type ஆஃப் ப்ரெஷர் இருக்குது, சிஸ்டோலிக் ப்ரெஷர் அண்ட் டயஸ்டோலிக் ப்ரெஷர்னு சொல்கிறாங்க. Systolic pressure is the pressure in the arteries as the chambers of the heart contracts. Systolic pressure பார்த்தீங்கன்னா ஆர்ட்ரீஸில் ஏற்படுற ப்ரெஷர். ஸோ அந்த ஆர்ட்ரீஸில் ஏற்படுற ப்ரெஷருக்கு காரணம் வந்து ஹார்ட் வந்து கண்ட்ராக்ட் ஆகிறதுனால தான் அது நடக்குது. ஹார்ட்டோட சேம்பரில் வந்து கண்ட்ராக்ஷன் நடக்குது, அதனால தான் இந்த சிஸ்டோலிக் ப்ரெஷர் ஏற்படுது. அப்போது diastolic pressure is the pressure in the arteries when the heart chambers relax.
ஸோ டயஸ்டோலிக் ப்ரெஷர் என்னென்னா ஹார்ட் சேம்பர் வந்து ரிலாக்ஸாக இருக்கும்போது ஏற்படுற அந்த ப்ரெஷரை தான் டயஸ்டோலிக் ப்ரெஷர். ஸோ சிஸ்டோலிக்னா ஹார்ட் சேம்பர்ஸ் வந்து கண்ட்ராக்ட் ஆச்சுன்னா ஏற்படுற ப்ரெஷர் சிஸ்டோலிக் ப்ரெஷர். ஹார்ட் சேம்பர்ஸ் ரிலாக்ஸாக இருக்கும்போது ஏற்படுற ப்ரெஷர் வந்து டயஸ்டோலிக் ப்ரெஷர். The blood pressure is measured using a sphygmomanometer BP apparatus. It is expressed as systolic pressure by diastolic pressure. So இந்த blood pressure நம்ம மெஷர் பண்ணுற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்கல்ல, இதுதான் அந்த ஸ்பிக்னோமேனோமீட்டர். ஸோ இதை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க டாக்டர்ஸ் போயிருந்தா, ஹாஸ்பிட்டல்ஸில் போயிருந்தா. ஸோ ஸ்பிக்னோமேனோமீட்டர், இது பிபி அப்பேரட்டஸ். இதில் வந்து சிஸ்டோலிக் ப்ரெஷரும் இருக்குது. சிஸ்டோலிக் ப்ரெஷர்னா என்ன? ஹார்ட்டோட சேம்பர் சுருங்கிறதுனால ஏற்படுற ப்ரெஷர் சிஸ்டோலிக் ப்ரெஷர். பிளட் வந்து ஆர்ட்ரிஸ்குள்ளே போகும்போது ஹார்ட் வந்து சுருங்குது, அதனால் ஏற்படுற ப்ரெஷர் சிஸ்டோலிக் ப்ரெஷர். டயஸ்டோலிக் ப்ரெஷர்னா ரிலாக்ஸ், ஹார்ட்டோட சேம்பர் ரிலாக்ஸாக இருக்கும்போது ஏற்படுற ப்ரெஷர் தான் இந்த டயஸ்டோலிக் ப்ரெஷர். இந்த ரெண்டுமே ஸ்பிக்னோமேனோமீட்டர் பிபி அப்பேரட்டஸில் நம்ம பார்க்கலாம். Normal blood pressure of a man is about 120/80 mmHg. So normal blood pressure ஒரு மனுஷன்ல எவ்வளோ இருக்கணும்? 120/80 mmHg. That is mean arterial pressure is a function of cardiac output and resistance in the arterioles. So இந்த mean arterial pressure வந்து cardiac outputோட ஃபங்க்ஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஆர்ட்ரியல்ஸோட ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. அந்த ப்ரெஷர் வந்து ஆர்ட்ரியல்ஸில் ரெசிஸ்ட் பண்ணி இருக்குது. த ப்ரைமரி ரிலாக்ஸ் பாத்வே ஃபார் ஹோமியோஸ்டாட்டிக் கண்ட்ரோல் ஆஃப் மீன் ஆர்ட்ரியல் ப்ரெஷர் இஸ் த பேரோரெசெப்டார் ரிஃப்ளெக்ஸ். இந்த ரெசிஸ்டண்ட்டாக வச்சுருக்கு, அந்த ப்ரெஷரை வந்து கரெக்டாக மீன் ஆர்ட்ரியல் ப்ரெஷராக வச்சுருக்குல்ல, அது மட்டும் இல்லை, ஹோமியோஸ்டாட்டிக் நம்ம பாடியை என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாடியை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குல்ல, இது எல்லாமே வந்து மீன் ஆர்ட்ரியல் ப்ரெஷர், அதாவது பேரோரெசெப்டார் ரிஃப்ளெக்ஸ் வந்து இந்த ஆர்ட்ரியல் ப்ரெஷரில் இருக்கிறதுனால, அதாவது ப்ரைமரி ரிஃப்ளெக்ஸ் பாத்வே இது இருக்கிறதுனால தான் நம்ம ஹோமியோஸ்டாட்டிக் கண்டிஷனை நம்ம பாடியை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. ஓகேவா? த பேரோரெசெப்டார் ரிஃப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எவ்ரி மார்னிங் வென் யூ கெட் அப் அவுட் ஆஃப் த பெட். காலையில் எந்திரிச்சு தூக்க கலக்கத்தோடு எந்திரிப்பீங்கல்ல, அப்போது இது ரொம்ப எஃபெக்டிவாக வேலை செய்யும் பேரோரெசெப்டார். When you are lying flat, the gravitational force is evenly distributed. When you are stand up, the gravitation causes blood to pool in the lower extremity. இப்போ நம்ம படுத்துட்டு இருக்கும்போது ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால ஈவனாக இருக்கும். அதுவே நம்ம டக்குன்னு எந்திரிக்கும் போது ஒரு மாதிரி கிளார் ஆகிற மாதிரி இருக்கும் இல்லையா, தூக்க கலக்கம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது போது நம்ம பிளட்டு பூல் வந்து மேலே இருந்து கீழே சரிசமமாக இருந்தது மேலே இருந்து கீழே போகும்போது சேஞ்ச் ஆகும். அதுக்கு காரணம் வந்து பேரோரெசெப்டார் ரிஃப்ளெக்ஸ் தான். The decrease in the blood pressure upon standing is called orthostatic hypotension. இப்போ நின்றுனே இருக்கும்போது, அதாவது நம்ம நிற்கிறோம் இல்லையா, நின்றுனே இருக்கும்போது நம்ம பிளட் ப்ரெஷர் சில டிக்ரீஸ் ஆகும். அப்படி டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன், லோ பிபி நிற்கிறதுனால ஏற்படுது. ஆர்த்தோன்னா போன்ஸு, நம்ம ஒரே இடத்துல நின்று இருந்தால் சில பேர் மயக்கடிச்சு விழுந்துருவாங்க, சில பேருக்கு லோ பிபி ஆகும். ஸோ அந்த இதை வந்து ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன். ஆர்த்தோஸ்டாட்டிக் ரிஃப்ளெக்ஸ் நார்மலி ட்ரிகர்ஸ் பேரோரெசெப்டார் ரிஃப்ளெக்ஸஸ். இந்த ஆர்த்தோஸ்டாட்டிக் ரிஃப்ளெக்ஸ் வந்து யாரை போய் ட்ரிகர் பண்ணுறாங்க, தூண்டுறாங்க, பேரோரெசெப்டார் ரிஃப்ளெக்ஸை தூண்டுறாங்க. ஸோ இதனால் வந்து it results in increased cardiac output and increase the peripheral resistance, which together increases the mean arterial pressure. ஸோ இவங்க வந்து ஆர்த்தோஸ்டாட்டிக் ரிஃப்ளெக்ஸ் வந்து பேரோஸ்டாட்டிக் ரிஃப்ளெக்ஸை போய் தூண்டும் போது கார்டியாக் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் அது மட்டும் இல்லாமல் பெரிஃபரல் ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது ரெண்டும் சேர்த்து மீன் ஆர்ட்ரியல் ப்ரெஷரை அதையும் இன்க்ரீஸ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் தான் போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.